நான் பேக்கிங் வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மூட்டை ஃபுல்லா துணி மட்டும் தான் இருக்கு. அந்த துணி மட்டுமே பார்த்தீங்கன்னா 14 கிலோ பக்கம் இருக்கு. வெயிட் செக் பண்ணிட்டு நானே ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் என்னோட நாத்தனார் நாங்க ஃபாரின் கிளம்புறனால வந்துட்டு பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு காலைல நேரமாவே வந்துட்டாங்க. ஈவினிங் போல கிளம்பிருவாங்க. குழந்தைங்கலாம் நல்லா ஜாலியாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அத பார்க்க சூப்பராவே இருந்துச்சு. குட்டி தம்பி கூட என் நாத்தனார் பையன் தான் வந்துட்டு நல்லா டிஸ்டர்ப் பண்ணாம அவன்கிட்ட பேசி சிரிச்சு நல்லாவே வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அத பார்க்க எனக்குவே வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. என்னோட பெரிய பையன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு பேசிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தா எதுக்கு அடிப்பானே தெரியல. நான் அடிச்சுருவேன் அவன. ஆனா இவன் அப்படி இல்ல. குட்டி தம்பி கூட நல்லாவே வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அவன் குப்புறப்படுத்துனதுனால இவனும் வந்துட்டு குப்புறப்படுத்திட்டு அவன்கிட்ட பேசிட்டுலாம் இருந்தான். அப்புறம் அண்ணி வரும்போதே வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் வந்துட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. குட்டி தம்பி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கும் வேணுன்ற மாதிரி அழுதுட்டு இருந்தான். அண்ணி தம்பி அழுகவும் அப்புறம் அவனை தூக்கி வச்சுட்டு தண்ணி எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் அவனுக்கும் வந்துட்டு ஒரு முறுக்கு எடுத்து கையில கொடுத்தாங்க. குட்டி தம்பி நல்லா சப்பி சாப்பிட்டுட்டு இருந்தான். அதை பாக்குறதுக்கு எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. இவனுங்க 2 பேரும் சாப்பிடுறேன்ற பேர்ல ஸ்நாக்ஸ் எல்லாமே வீடு ஃபுல்லாவே கொட்டி வச்சிருந்தானுங்க.